ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறது 3 முக்கியமான விஷயங்களை இங்க சொல்லுகிறார். ஒன்று, உம்முடைய ராஜ்யம், தெய்வத்தினுடைய ராஜ்யம் வருவதாக. அதாவது தேவனுடைய ராஜ்யம் வந்தாதான் அங்க பெரிய காரியங்கள் உண்டாகும். அதற்குத்தான் நம்ம அழைக்கப்பட்டோம். இப்ப நாம இந்த பூமியில ஆண்டவர் நம்ம ஆண்டவரை தேடுறோம். ஆண்டவர் நம்ம நம்பி இருக்கு பல காரியங்களுக்கு. அது என்னன்னா, தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில உதிக்க வேண்டும். அது எப்போ உதிக்கும் அப்படின்னா, பரமண்டலங்களில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் அது செய்யப்படணும். ஏன் ஆண்டவர் பரமண்டலங்களில் அவருடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று ஜெபிக்க சொல்லுகிறார் என்றால், பரமண்டலங்கள் நட்சத்திரங்கள், வானாதி வானங்கள் அதெல்லாம் நிறைந்திருக்கிறது. இதுல தேவ திட்டம் நிறைவேறுகிறது. எப்படின்னா, காலையில சூரிய உதயம் அப்படின்னா வரும், எழும்பி வரும் சூரியன். மாலையில நிலவு வரும். இதுல ஒரு நாளாவது சூரியன், நான் லீவ் போடுறேன், நான் ஒரு 11 மணிக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு தூங்கி எடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லுமா? சொல்லாது. அது அருணோதயம் போல மணவாளன் தன் மணவரையிலிருந்து எழும்பி வருகிறது போல அது வருது. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. அப்ப நாம் அதை எப்படி பார்க்கிறோம்? அந்த சித்தம், நட்சத்திரங்கள் அதாவது அது வேலையை செய்யுது. இரவு வருது, பகல் வருது, மாறி மாறி வருது. அதே போல பூமியிலையும் பிதாவின் சித்தம் செய்யப்படணும். அப்படின்னா முதல்ல நம்ம கேட்க வேண்டியது, நான் அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். First of all, we want to fulfill our God's will in this earth. அப்போ பூமியில் நாம் அதை செய்தாதான் அவருடைய சித்தம் இந்த பூமியில் பரவும், அது செய்யப்படும். அப்போ ஆண்டவர் முதல்ல அவருடைய ராஜ்யம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்போ அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில் வரணும்னா தேவ சித்தம் இங்கே நடப்பிக்கப்படணும். அதற்காக தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இப்போ நான் பேசுகிறது ஒரு பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட் இது. ஆனால் இதை நான் உங்களுக்கு புரியும்படி ஒரு சுருக்கமாக கொஞ்சமாக அதை சொல்லணும்னா, நீங்கள் புரிந்து கொள்ளும்படி சொல்லணும்னா, உங்களை என்னை ஆண்டவர் அழைத்தது இழந்ததை தேட, ரட்சிக்க மனுஷகுமார் இந்த பூமிக்கு வந்தார். அப்ப இழந்து போனது என்னத்தை இழந்தது? மனுஷ குலம், மனுஷகுமாரன், அதாவது தேவனால் உண்டாக்கப்பட்ட மனிதன், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட உயர் சிருஷ்டியான மனிதன். அவன் பிசாசினிடத்துல இந்த பூமியை இழந்தான். அவன் பாவம் செய்ததுனால, பிசாசுடைய வார்த்தையை கேட்டதுனால அவன் இழந்தான். இப்ப இழந்ததை, மனுக்குலம் பிசாசினிடத்துல இழந்து விட்ட அந்த ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய ஆளுகைக்குள்ள பூமியை அவன் இழந்ததினால் ஆண்டவர் அதை மீட்டு கொள்ள, அதாவது அதை திரும்ப மீட்டு கொள்வதற்கு, திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு தான் அவர் அந்த பூமியில மானிட அவதாரமாய் வந்தார். இப்போ அவர் திரும்ப அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதை எப்படி பண்ண முடியும்? இப்போ அதை திரும்ப பெறணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அதற்குத்தான் அவர் சிலுவையில் மரித்தார், ரத்தம் சிந்தினார். இப்போ ரத்தம் சிந்தினதோடு மாத்திரமல்ல, இதை தேவன்
தம்முடைய பிள்ளைகளை கொண்டு தான் செய்ய முடியும். அதாவது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் கொண்டுதான் இந்த அற்புதமான மீட்பை கட்டளையிட முடியும். நீங்கள் கேட்கலாம், அது எப்படி என்ன கொண்டு மீட்பை கட்டளையிட முடியும்? நான் என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் அவ்வளோ பெரிய ஆள் தான். ஏன்னா உலகம் எங்கும், அதாவது விக்கிரகங்களுக்கும் வேறு காரியங்களுக்கும் தூபம் செலுத்தும் போது உங்கள் பட்டணத்தில், உங்கள் பகுதியில் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம்தான் உங்களுக்கு அது விளக்காக அமையும். அதாவது லைட் ஹவுஸை போல் அது மாறும். அந்த பட்டணத்துக்கு அதான் வெளிச்சம். ஒரு சமயம் ஒருவர் ஜெபம் பண்ணி கொண்டு ஒரு பட்டணத்திலேருந்து இன்னொரு பட்டணத்துக்கு வர்றார். அவர் ஜெபம் பண்ணிட்டு வர்றார். அந்த பஸ்ஸில் வரும்போது பிரயாணத்தில் ஜெபிக்கிற அந்த நேரத்தில் ஒரு தரிசனம். அந்த தரிசனத்தில் ஆண்டவர் சொன்னாரா, உன் பட்டணம் எப்படி இருக்குன்னு பாரு, இருளில் இருக்கா அல்லது வெளிச்சத்தில் இருக்கா, கொஞ்சம் உற்று பாரு. அப்போ இவர் பார்க்கும் பொழுது எண்ணி ஒரு 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 பெரிய பட்டணம். அந்த பட்டணத்தில் கொஞ்சம் ஆங்காங்கே லைட் ஹவுஸ் இருக்குது. அந்த லைட் ஹவுஸில் அங்கங்கே வெளிச்சம் உதிக்குது, சில இடத்துல இருள் இருக்குது. அப்போ அவர் சொன்னாரா, என்ன ஆண்டவரே, ஒரு சில இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் இருள் இருக்குது, ஆனால் பல இடத்துல லைட் ஹவுஸ் மாதிரி அந்த வெளிச்சம் வீசிட்டு இருக்கு. அப்போ தேவனாகி கர்த்தர் அவரோடு கூட பேசும்போது சொன்னாரா, இதுதான் ஜெபிக்கிற என்னுடைய பிள்ளைகள். அப்போ ஜெபிக்கிற பிள்ளைகள் தான் அந்த பட்டணத்திற்கு ஒளி விளக்கு. லைட் ஹவுஸ் அவங்க தான். அதை தான் சுழல் விளக்கு. அந்த விளக்கு தான் இப்போ நீங்களும் நானும். அப்போ பூமி இருளில் இருக்கும் பொழுது நீங்களும் நானும் அவர் சித்தத்தை செய்கிறவர்களாக இருந்தால் அவருடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வந்துடும் சீக்கிரம். அப்போ அதுக்கு முன்னாடி இந்த பட்டணங்கள், இந்த பூமி, இந்த நாம் இருக்கிற பகுதி அவருக்கு சொந்தமாகும். இப்போ நம்ம ஜெபிக்கிறோம், குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்கிறோம், தனியாக சேர்ந்து ஜெபிக்கிறோம், குழுவாக சேர்ந்து ஜெபிக்கிறோம், சபையாக சேர்ந்து ஜெபிக்கிறோம். பல ஜெபங்கள் இருக்குது. இப்போ இந்த ஜெபங்கள் எல்லாம் நாம் செய்ய செய்ய தூபம் பரலோகத்தை நோக்கி போகும். அப்பொழுது இங்கே வெளிச்சம் அதிகரிக்கும். இந்த வெளிச்சம் அதிகரிக்கும் போது இருள் விலகும். நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. இருள் என்ன பண்ணும்? விலகும். நீங்கள் ஜெபிக்கலைன்னா இருள் விலகாது. நீங்கள் ஜெபித்தா இருள் விலகும். நீங்கள் துதித்தா இருள் விலகும். அப்போ இதெல்லாம் செய்யும் பொழுது இருள் பூமியிலிருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அகல ஆரம்பிக்கும். அகல 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 அந்த பகுதிகள் தேவனுக்கு சொந்தமாகும். அது கர்த்தருக்கு சொந்தமாகும். அது கர்த்தருக்கு சொந்தமான உடனே தேவ சித்தம் பரமண்டலங்களில் எப்படி நிறைவேறுச்சோ அதே போல மனிதனால் இழக்கப்பட்ட அந்த தேவ சித்தம், தேவ திட்டம் மீண்டும் பூமியில் நடக்க ஆரம்பித்துவிடும். உதாரணத்துக்கு நீங்களும் நானும் ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரிடத்தில் கேட்குறோம். தேவ சித்தம், அதாவது அவருடைய திட்டத்தின்படி நம்ம ஜெபிக்கிறோம், அவருடைய திட்டத்தின்படி நம்ம காரியங்களை நடப்பிக்கிறோம். அப்போ கர்த்தர் என்ன பண்ணுவார்? பார்த்துட்டே இருப்பாரா? இல்லை. அவர் சித்தத்தின்படி நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் நமக்கு நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். இந்த பதில் எப்படி வரும் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ஆண்டவர் செய்கிற காரியம் மகத்துவமான காரியமாக இருக்கும். இதை தான் நம்ம அனுபவமாய் மாற்றுகிறோம். இப்போ பாருங்கள், வனாந்தரத்தில் போய் யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ணுகிறேன். அங்கே ஜனங்க இருந்தாங்களா? இல்லை. அப்புறம் வேறு யாருக்கு தான் அவர் பிரசங்கம் பண்ணார்? மரம், செடி, கொடி, இதுக்கு தான் பிரசங்கித்தார். வேற ஒன்றும் அங்கே இல்லை. ஆனால் ரிசல்ட் என்ன தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, அவரை தேடி யோர்தான் நதியில் அவர் ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது நிறைய மக்கள் வந்தாங்க, வகை வகையாக வந்தாங்க. கேட்குற, விரியன் பாம்பு குட்டிகளை வரும் கோபாக்கினைக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? ஏன் அவர் விரியன் பாம்பு குட்டினார்? ஏன் மற்ற குட்டிகளை சொல்லலை?
ஏன் மற்ற வைப்பர் அதாவது பாம்புகளை சொல்லலை, விஷம் உள்ளதை சொல்லலை அப்படின்னா, எல்லா பாம்பும் கொஞ்சம் தான் குட்டி போடும். ஒரு 4-5 போடும், இல்லை 10 போடும், அவ்வளோதான் போடும். முட்டை அவ்வளோதான் போடும், முட்டை அவ்வளோதான் பொரிக்கும். ஆனால் நிறைய குட்டிகளை போடுகிறது விரியன். நிறைய குட்டி. ஒரு இடத்துல விரியன் பாம்பை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அது எங்கே தங்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பெரிய, அதாவது ஒரு பெரிய கூட்டமே இருக்கும் குட்டிகள் போட்டது. இது எப்படி ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சாங்களா? இல்லை, ஒரு வீட்டில் ஒரு பாறை, அந்த வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்தில் ஒரு பாறை இருந்துச்சு. அந்த வீட்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணுறாங்கன்னா அந்த பின்னாடி இருக்கிற குப்பையெல்லாம் அகற்றிட்டு அந்த பாறையெல்லாம் நகர்த்தி கொண்டு போயிட்டு வேற ஒரு பக்கம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அதை எடுக்க முற்படும் போது அதற்கு அடியில் நிறைய விரியன் பாம்பு குட்டிகள் இருந்துச்சு. கொச்சன்னு இருந்துச்சா, நிறைய இருக்கா கூட்டமாக. அப்போ இதை பார்த்துட்டு அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. அதே போல் ஒரு சமயம் நான் வால்பாறைக்கு பக்கத்தில் ஒரு எஸ்டேட்டுக்கு போயிருந்தப்ப ஜனங்கள் ஆர்வமாக போய் பார்த்தாங்க அந்த சோலைக்குள்ளே, காட்டுக்குள்ளே. என்னடா ஆர்வமாக போய் பார்க்குறாங்கன்னு கேட்டால் அப்போ தான் சொன்னாங்க, அங்கே ஒரு பெரிய திரள் கூட்ட பாம்பு இருக்குது. அங்கே நிறைய பாம்புகள் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா. அதை போய் பார்த்த பொழுது ஆச்சரியம், என்னன்னா அவ்வளோ பாம்பு கூட்டமாக. அது வேற எங்கேயும் போட, ஒரே இடத்துல எல்லாம் இருந்துச்சு. அது பார்ப்பதற்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, ஆனால் பயமாகவும் இருந்துச்சு, எங்கே வந்துருமோன்னு. அப்போ இந்த மாதிரி இந்த சூழல்கள், இந்த நிலைகள், அதை தான் யோவான் சொல்ல, கூட்டமாக வர்றீங்களே, கூட்டமாக வெகுஜன கூட்டமாக வர்றீங்களே அப்படின்னு அவங்கள சொல்கிறார். அவர் பேசினது வனாந்திரம், ஆனால் ஜனங்கள் வந்தது ஊர்லேருந்து வந்தாங்க, வனாந்திரத்துலேருந்து இல்லை. மீட்கப்பட்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள், ஞானஸ்நானம் எடுத்தார்கள், பாவத்திலிருந்து மனம் திரும்பினார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது. அப்போ அவருடைய சித்தம், அதாவது நம்ம தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற போகும்போது அவருடைய சித்தம் இந்த பூமியில் நிறைவேற்றப்படுகிறது. அவர் போய் ஜனங்களை பார்த்து நீ மனம் திரும்பலாம் சொல்ற, தேவனுடைய ராஜ்யம் வருகிறது, நீங்கள் மனம் திரும்பிலாம் சொல்லவே இல்லை. அவர் அங்கே போய் சொன்னார், வனாந்திரத்தில் பேசினார், மனம் திரும்புகள், தேவனுடைய ராஜ்யம் வருகிறது என்று சொன்னார். அங்கே ஆளே கிடையாது. ஆனால் அந்த ஜன கூட்டத்தை பார்த்தீங்கன்னா வேகமாய் வருகிறது. அதாவது பிதாவின் சித்தம் நிறைவேற்றப்படும் போது அந்த பிதாவின் சித்தத்தில் அந்த பகுதியில் ஒரு ஒளி ஏற்றப்படுகிறது. அந்த ஒளி மற்றவர்களை தன் பக்கம் இழுத்து விடுகிறது. அப்போ உங்களை என்னை ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதனால் இந்த காலை வேளையில் நீங்கள் தான் ஒளி வெளிச்சம், நீங்கள் தான் அந்த பட்டணத்திற்கு வெளிச்சம். இப்போ நீங்கள் எழும்பி பிரகாசிக்கும் பொழுது அந்த பட்டணம் இருளிலிருந்து வெளிப்படும், இருளிலிருந்து வெளியே வரும். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் தான் அந்த வெளிச்சம், எனக்குள்ளதான் நீ உதித்திருக்கிறேன், நான் இந்த இருளிலிருந்து ஜனங்களை விடுவிக்க போகிறேன் என்று நம்பிக்கையோடு ஆண்டவரை துதியுங்கள். அவர் நல்லவர். ஆமேன், ஆமேன்.